அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, மனிதர்களுடைய வாழ்வியல் முறையானது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே வர்றாங்க. தன்னுடைய கேரக்டர்ஸ், தன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த பழக்க வழக்கங்கள், சூழ்நிலைகள், ஒழுக்க நெறிமுறைகள், வாழ்வியல் முறைகள் எல்லாம் மாறி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம மாறி இருக்கோம். இப்போ இது ஒரு சிலர் மட்டுமல்ல, எல்லா மக்களும் சொல்லி வச்சா போல ஒட்டுமொத்தமாக அப்படியே கொத்து கொத்தா மாறிட்டு போறாங்க. இந்த வாழ்வியல் முறைகள், புதிய புதிய மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி நடக்குது? இது எப்படி மனிதர்கள் ஏத்துக்கிறாங்க? இது எல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்க? அது எப்படி கொத்த எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஏதோ ஒன்னா ஒரு மீட்டிங் போட்டு நாம் இனிமேல் நாளையிலேருந்து இப்படி மாறிக்கணும் அப்படி சொல்லி மாத்துறாங்களா? சமீப காலமாக ஊடகங்கள், இந்த டிவி, செல்போன் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த டிவி, செல்போன் எல்லாம் எப்படி இந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குது? இதுக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் டிவி, செல்போன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி மாறி வந்தாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்வியல் இருந்திருப்பாங்க, அதுலேருந்து எப்படி அதுக்கு இப்போ மாறினாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு ஜென்ரேஷன்ல எப்படி மாறி வர்றாங்க. இந்தியாவில் புதிராகவே முதல்ல இருந்துச்சு. இது எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல்களில் கூட 2000 வருஷம் கழித்து மனிதர்களுடைய வாழ்வியல் எப்படி மாறும், அன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு சொல்லி முதல்ல எழுதி வச்சிருக்காங்க அப்படி சொல்லி கூட நம்ம படிச்சிருப்போம். அது எப்படி எழுதிருப்போம்னா, அந்த 2000 வருஷம் இருக்கும் பொழுது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, அவங்கெல்லாம் ஒழுக்க நெறிமுறைகள், வாழ்வியல், இறை வழிபாடு, உண்மையாக இருக்கிறது, பொய் பேசினா மிகப்பெரிய குற்றமாக நினைக்கிறது, எல்லாரும் ஹரிச்சந்திரன் எல்லாருமே ஹரிச்சந்திரன் மாதிரியாக வாழ்வியல் வாழ்கிறது, வாய்ப்பேச்சு தான் சத்தியம், சொன்னமாக காப்பாற்றணும், அந்த மாதிரியான வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே என்ன எழுதியிருக்கிறாங்க? 2000 வருடங்கள் கழித்து கலிகாலம் என்று ஒன்று வரும். அந்த கலிகாலம் வரும்போது மனிதர்கள் எல்லாருமே பொய் பித்தலாட்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த தொழிலுங்கிறது எல்லாருமே ஏமாத்துற மாதிரியான தொழில்கள் தான். இன்னைக்கு ஏமாத்தினதான் நாளைக்கு சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரியான சூழலாம் மாறிக்குவாங்க. ஆண்களும் பெண்களும் தன்னுடைய ஒழுக்க நெறிமுறை தவறி வாழ்வாங்க. அது சகஜங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க. கொலை எல்லாம் செய்வது சகஜமாகிவிடும். அதை செய்பவர்கள் வேறு யாரோ ஒருவர் இருக்க மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட உறவுகளே அதை தைரியமாக செய்வாங்க. பெற்ற தாயை கொன்ற மகனும் படிக்கிறோம், அல்லது பெற்ற குழந்தையை கொன்ற தாயினும் படிக்கிறோம். அப்போ இது எல்லாம் எப்படி 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவங்களால சொல்ல முடிஞ்சுது? இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கூட ஒரு சில சந்தேகங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. அதற்கான காரணங்கள் எப்படி வருது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்துமே கிரகங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கிரகங்கள் எப்படி நகருதோ, அல்லது எந்த கிரகத்தோட கண்ட்ரோலுக்கு இந்த உயிரினங்கள் வருதோ அவங்க எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. இந்த மனிதர்கள் எந்த கிரகத்தோட கண்ட்ரோலுக்கு வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அப்டேட் ஆகிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த 2000 வருஷம் கழிச்சு எந்த கிரகத்தினோட கண்ட்ரோலில் மனிதர்கள் வருவார்கள், அப்போது அந்த கிரகத்தினுடைய கேரக்டர் என்னவோ அந்த மனநிலையில் தான் மனிதர்களும் இருப்பார்கள்னு சொல்லி வச்சாங்க. உதாரணமாக, இந்த உலகம் தோன்றிய போது இந்த கேதுங்கிற கிரகத்தினோட கண்ட்ரோலில் மனிதர்கள் இருந்திருப்பார்கள். அது ஒரு ஞான முக்தி அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய நெறிமுறையினோட தன்மையில் இருப்பதனால அந்த கிரகம் அந்த வாழ்வியலை கடைபிடிக்க வச்சிருக்கும் கண்டிப்பாக. அப்போ யாரை பார்த்தாலும் எல்லாருமே சித்தர்கள், எல்லாருமே ஞானிகள், எல்லாருமே முக்தி அடையணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்குமே இயற்கையினோட ரகசியங்கள் புரிஞ்சிருக்கும். இது இயல்பான வாழ்க்கையாக வாழ்ந்திருப்பாங்க. அதன் பிறகு சுக்கிரனோட கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது, சுக்கிரனுங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வீடு இருப்பதற்கான வீடு அதை நோக்கி பயணிக்கிறாங்க. அதன் பிறகு சூரியனோட கண்ட்ரோலுக்கு வர்றாங்க. சூரியனோட கண்ட்ரோலுக்கு வரும்போது ஒட்டுமொத்த குடும்ப உறவுகள், கூட்டு குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி கௌரவமாக வாழணும் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துகள், அந்த உறவுகளுக்குள்ள பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரனோட கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது அதுக்கு முன்னாடி கிடைக்கிற சாப்பிட்றத போய் உணவுகளை பயிரிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் செவ்வாயோட கண்ட்ரோலுக்கு வரும் பொழுது ஆட்சி முறை, போர்கள், மண்ணுக்காக சண்டை பிடிச்சிக்கிறது, படையெடுக்கிறது, பிடிக்கிறது, இதுதான் வேலையாக இருந்திருக்கும். அப்போ இதுதான் இந்த வரிசையில் தான் அது நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கலிகாலம்னு வரும்பொழுது இது ராகுனோட கண்ட்ரோல் வரும்போது ராகுனோட கேரக்டர் என்னவாக இருக்கிறது? பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, தந்திரம், இதெல்லாம் கொலையெல்லாம் சகஜம். அதை ஏற்றுக்கிற மனிதர்கள் எப்படியாவது முன்னேறணும், அது சொந்தம் யார் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி அதை ஏமாற்றணும், கேரக்டர், இந்த மாதிரி குணமுள்ள அந்த ராகுனோட கண்ட்ரோல் மனிதர்கள் வருகிறார்கள். அப்போ எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் நகர ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே எல்லாருமே ஒரே மாதிரி, இப்படி எல்லாருமே ஞானியாக இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே இது எல்லாம் சகஜமான மனநிலைக்கு வர்றாங்க. அப்படின்னா இந்த கிரகம் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா கண்ட்ரோல் பண்ணுது, அது மூவ் பண்ணுது, அது பின்னாடியே எல்லாத்தோட கேரக்டரும் பின்னாடியே போகுது. டிவி பார்த்து செட்டு கட்டு போகிறாங்க, செல்ஃபோனை பார்த்து கட்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளோட அறிவுலேருந்து நம்ம யோசிப்போம்.
அந்த டிவியும் செல்ஃபோனையும் யார் உருவாக்கி கொடுத்தாங்க? அது ஏன் இந்த காலகட்டத்தில் அது வருது? ஏன் இந்த செல்ஃபோன் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தோன்றும் போது செல்ஃபோனோட தோன்றிருக்கலாம்ல. அப்போ இந்த காலகட்டம் வரும்போது அந்த கிரகத்தினோட செயல்பாடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு இது தேவைப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தனுடைய மூளையில் இந்த அறிவை கொடுத்து இதை செயல்படுத்த வச்சிடும். அவர் கண்டுபிடிச்சிருவாரு, அவர் இதை கொடுப்பாரு. நாம் அவர் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த மாற்றம் வருதுன்னு நான் நினைப்பேன். ஆனால் அவர் ஏன் கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கும்பொழுது அவரை கண்டுபிடிக்க வச்சது, அதற்கான அறிவை கொடுத்தது, அதற்கான தகவல் சொல்லி கொடுத்தது அந்த கிரகமாக இருக்கும். அப்போ மனிதர்கள் தவறுகள் செய்கிறார்கள். அந்த தவறுக்கு ஏற்றாறு போல் அந்த கிரகம் அடுத்த கட்டத்துக்கு நகருது. அது நகர்றதுனால நாம் அதுக்கு இடத்துக்கு நகர்றோம். நாம் நகர்றதுனால அது நகருது. இதற்கு அது, அதற்கு இது அப்படி சொல்லி அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும் பொழுது இந்த வாழ்வியல் முறையானது அடுத்தடுத்த நெருக்கடியான காலகட்டங்களை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அறிவிலிருந்து நாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அறிவியை அதுதான் ஆட்டு வைக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. மேலே இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்னால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான விமானங்களும் எந்திரங்களும் ஆட்டு வைக்கப்பட முடியும் அப்படிங்கிற உண்மைன்னா அந்த கிரகத்தில் அந்த சாத்தியக்கூறு இருக்குது. அங்கிருந்து இங்கே ஆட்டு வைக்கிறதுக்கான கனெக்ஷன் இருக்குதுங்கிறதுனால தான் அந்த கனெக்ஷனை பயன்படுத்தி இது செயல்படுதுங்கிறது உண்மை. அந்த கனெக்ஷனை பயன்படுத்தி இந்த சேட்டலைட் செயல்படுதுங்கிறது உண்மை. அப்படி ஒரு சாத்தியக்கூறு அந்த கிரகத்தில் இல்லாத பொழுது, இயற்கையில் சாத்தியக்கூறு இல்லாத ஒன்றை சேட்டலைட்டுங்கிற மிஷின் அங்கே போய் இதை செயல்படுத்த முடியாது. அந்த கிரகம் எப்படி அங்கிருந்து எல்லாரையும் ஆட்டு வைக்குதோ அதே போலத்தான் அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டும் இங்கே இருக்கக்கூடிய கருவிகளை ஆட்டு வைக்கிறது. கிரகமானது மேற்கொண்டு நகர நகர புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கிய மனிதர்கள் அதற்கான கட்டாயத்தையும் அதுவே உருவாக்கி கொடுக்கும். எப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் அதையெல்லாம் விரும்புகிற மாதிரியும், அதெல்லாம் போனால் தான் அதை மதிக்கிற மாதிரி, எப்படியாவது அந்த இடத்துக்கு நாமளும் போகணுங்கிற மாதிரி, இல்லாட்டி நம்மளை மதிக்க மாட்டாங்கிற மாதிரி அதற்கான சூழ்நிலை, அதுக்கான மனிதர்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அதை அந்த நெருக்கடியை கொடுத்து அது பண்ண வைக்கும். என்றால் 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நினைக்காத மனிதர்கள் இப்போ அப்படி நினைக்க ஆரம்பிப்பாங்க. அதற்கான தேவைகளையும் அதற்கான கட்டாயத்தையும் அதுக்கான வாழ்வியல் முறைகளையும் மாற்றுவதற்கான புதிய கண்டுபிடிப்புகளையும் அது கொடுத்து நாம் இந்த இடத்துல நிற்க முடியாமல் பின்னோக்கி நகராமல் அது முன்னோக்கி அடுத்தடுத்த ஸ்டெப் காய்ச்சிட்டு போயிடும். சரி, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம அனைவருமே ஒரு கூட்டம் போட்டு இதனால் இது இப்படி தான் போகுது, அதனால் நம்ம பின்னோக்கி பழைய வாழ்வியல் முறைக்கு போயிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு செஞ்சு அங்கங்கே ஒவ்வொரு கூட்டங்கள் போட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினச்சோம்னா நிச்சயமாக அது நடக்காது, நடத்த முடியாது. கிரகம் முன்னோக்கி ஒருத்தர் வாழ்வு இழுத்துட்டு போகும் பொழுது ஒட்டுமொத்த நபர்களையும் கட்டி வச்சு இழுத்துக்கிட்டு போகும் பொழுது அதற்கு எதிராக நாம் ஒரு கூட்டத்தை போட்டு இதுக்கு பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது சாத்தியம் நீதிவிடும். அதற்கு பாசம், அன்பு, கட்டுப்பாடெல்லாம் கிடையாதுங்கிற மனநிலைக்கு மனிதர்கள் வருவார்கள். இன்னும் இதனுடைய நிலைமை மோசமாகும். இங்கே நோய்களும் பிரச்சனைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் லஞ்சமும் கெட்ட விஷயங்களும் அங்கீகரிக்கப்பட்டு ஒழுக்க வாழ்வியல் நெறிமுறைகள் கட்டற்று போகும் என்கிற 5000 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதெல்லாம் நிச்சயமாக நடப்பதற்கு இன்றைய கால சூழல் போகும் வேகம் சரியாக அந்த இடத்துக்கு கொண்டு அடைந்துவிடும். உண்மையை அறிந்து கொண்டு இறைவழியில் பின்பற்றி முன்னோர்கள் நம்மை வழிகாட்டிய சித்தர்கள் ஞானிகளினுடைய வாழ்வியல் ஒழுக்கங்களை பின்பற்றி அதில் இருந்து விதிவிலக்காக வாழும் மனிதர்களாக ஒரு சில பேருக்கு அளிக்கப்படும் நபர்களில் நாமும் ஒருவராக இருப்போம். இயற்கை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகும், மனதில் நிம்மதி.